ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லாருக்குமே மேகி ரொம்ப பிடிக்கும், பீஸாவும் ரொம்ப பிடிக்கும். அதுவே நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக மேகி பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான மேகி பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ மேகி பீஸா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இதில் 2 மேகி பேக்கெட், சின்ன பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். பொடி பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதா இருந்தால் 1 பேக்கெட்டில் கூட பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். குக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ மீதி இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் வெட்டிட்டு வந்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம மேகி பேக்கெட்டோடு வர அந்த டேஸ்ட் மேக்கர்ஸ் 2 பேக்கெட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பீஸா ஃப்ரைங் பேனில் தான் பண்ண போகிறோம். இப்போ ஆயிலால் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஊற வச்சுருக்கிற மேகியை சேர்த்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் துருவிய சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் உங்கள் இஷ்டங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிக்கும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா தக்காளி, கொடை மிளகா, வெங்காயம், கோல்டன் கார்ன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், இப்போ நம்ம இது அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதுவும் லோ ஹீட்டில் கவர் பண்ணிட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு இப்போது டெலிஷியஸான மேகி பீஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.